மச்சி ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் கொடுத்த பிரசன்னா ஸ்னேகா. இதோட ஸ்டேட்டஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கண்டிப்பா எபிசோட்ல உனக்கு பிடிச்சிருக்குமே. ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் வீக் வந்து இத பத்தி அவங்களுக்குள்ள பிரச்சனை ஆச்சா இல்லையா நம்ம பாத்துக்கலாம். ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஏஆர் முருகதாஸும் விஜயும் படம் பண்றதா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து அதுக்கு டைட்டிலும் வச்சுட்டாங்க, வால். அது வந்து நம்ம சிம்பு அது வந்து வாலு, இது பேர் வால். வால்லாம் இப்படி எடுப்பாங்களா அந்த வாலா? இல்ல மச்சி, அருவா. ஓ இந்த வால். ஆனா கண்டிப்பா இந்த படம் ஹிட் ஆகும் பாரு. ஏன் மச்சி நீயே இப்போ ப்ரொமோஷன் கொடுக்குற மாதிரி இல்ல இல்ல சரி எப்படின்னா நம்ம தலைக்கு வந்துட்டு நம்ம ஐ மீன் நம்மளோட விஜய் சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா திருப்பாச்சி அதுக்கப்புறமா இது மாதிரியான படங்கள்லாம் வந்து நல்லாவே சூப்பரா போச்சு தெரியுமா? ஆமா. பேசிக்கா வந்து இது மாதிரியான ஒரு ஆக்ஷன் அந்த இது ஆக்ஷன் வெப்பன்ஸ் வச்சு பண்ணும்போது நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றேன். இந்த படத்தோட ஹீரோயின் பாத்தீங்கன்னா சமந்தா. சமந்தா யாருன்னு சமந்தா கேக்குற மாதிரி அதெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்து முடிச்சிட்டு இப்ப வந்து நம்மளோட சூர்யா சாரோட படத்துலயும் நடிச்சிட்டு அதுக்கப்புறம் நடிப்பாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனா இப்ப வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஸ்கின் அலர்ஜியா இருந்துச்சுல அந்த படத்துல கூட அவங்க கிடையவே கிடையாதுன்ற மாதிரி தானே நிறைய அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனா அவங்க ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து இப்ப வந்து அதெல்லாம் நடிக்கிறாங்க. அந்த படத்தோட பேர் தான் ஏதோ லாஸ்ட் வீக் கூட நான் சொன்னேன், அநேகன். லாஸ்ட் வீக் நம்ம அத பத்தி பேசலாம். நீ வந்து சமந்தாவோட ஸ்கின் அலர்ஜினாலே எனக்கு புரிஞ்சிரும் எல்லாருக்கும். இப்ப அந்த படம் முடிச்சிட்டு இப்ப வந்து நம்மளோட இளைய தளபதியோட நடிக்கிறாங்க நம்ம சமந்தா. சூப்பர்ல, செம்மல்ல.